ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, சென்செக்ஸ் க்ளோஸ் ஆன டேட்டா, நிஃப்டி 50 க்ளோஸ் ஆன டேட்டா, நிஃப்டி ஸ்மால் கேப் க்ளோஸ் ஆன டேட்டா, டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸா யாரெல்லாம் எடுத்திருக்காங்க பற்றி பார்க்கலாம். அடுத்ததான் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு கடந்த 5 நாளாக லோயர் சர்க்கியூட்ல ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்டாக் எதனால லோயர் சர்க்கியூட் ஆச்சு, இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக 15ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு 3 ஸ்டாக் வாங்கினேன். அந்த ஸ்டாக் சிங் ட்ரேடிங் செய்ய வாய்ப்புள்ள பங்குகள். அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸு பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா 15ஆம் தேதி அன்னைக்கு சென்செக்ஸ் க்ளோஸ் ஆனது 72,643.43 க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது அரௌண்ட் -0.62% டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 22,023 புள்ளிகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 0.56% டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் க்ளோஸ் ஆனது 46,594.10 0.42% டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 100 க்ளோஸ் ஆனது 46,685 0.46% டவுன் ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன காரணம்னா, செபி தரப்புல ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு ஸ்டாக் ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே இறங்கிட்டு இருக்கதா செய்தி சொல்லப்படுது. இதுல 15ஆம் தேதி அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு டாப் கெய்னர்ஸா எஃப்என்டோ லிஸ்ட்ல இந்துஸ்தான் காப்பர் கெய்னர்ஸா இருந்திருக்காங்க. அவங்களுடைய ட்ரேடிங் ரேட் 271 ரூபாய் இருக்கு. அதாவது 3.22% சர்ஜ் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்துஸ்தான் காப்பர் உலக அளவுல காப்பருடைய விலை உயர்ந்துள்ளதாகவும், இந்த இந்துஸ்தான் காப்பர் எல்லா அடிப்படை வசதிகளையும் வைத்துள்ளதாகவும், 80%க்கும் அதிகமான இருப்புள்ள ஒரு சுரங்கம் ஒன்று வைத்துள்ளதாகவும் இந்த ஸ்டாக் மூலியமா வந்த செய்தினால இந்த ஸ்டாக் கெயின் ஆயிருக்கதான் செய்தி சொல்லப்படுது. டாப் லூசர்ஸா இந்துஸ்தான் பெட்ரோலியம் -6.25% இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் 2 குறைத்துள்ளதாகவும், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் 2.5 ரூபாய் குறைத்துள்ளதாகவும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்பிஜி சிலிண்டரும் ரூபாய் 100 குறைக்கப்பட்டுள்ளது. அந்த காரணத்தினாலையும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இறங்கியுள்ளதா செய்தி வெளியாயிருக்கு. அடுத்ததா மணி கண்ட்ரோல் மூலியமா சுமார் 200 ஸ்மால் கேப் ஸ்டாக் இந்த வீக்ல 10% 40% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கதாகவும் செய்தி வெளியாயிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மட்டும் இந்த வீக்ல 6% டிக்ளைன் ஆயிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. FII-TI டேட்டா 15ஆம் தேதி அன்னைக்கு 15/3/2024 அன்னைக்கு FII 848.56 கோடிக்கு நெட் பர்ச்சேஸரா இருந்திருக்காங்க. DII -682.26 கோடி நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்ததா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கடந்த 5 நாளா லோயர் சர்க்கியூட் 5%ல லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு டாடா குரூப் கம்பெனி. இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இதுல அதோட சப்சிடரி கம்பெனியான டாடா சன்ஸும் அதர் டாடா குரூப்பும் இவங்க 73.38% கேபிட்டல் வச்சிருக்கிறதாகவும் செய்தி சொல்லப்படுகிறது. இது எதனால இந்த ஸ்டாக் 5 நாளா லோயர் சர்க்கியூட் அடிச்சதுன்னா, அவங்க ஐபிஓ டாடா சன்ஸ் ஐபிஓ வெளிவர போகுதுன்னு செய்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐபிஓ இப்ப வராதுன்னு சொல்ல செய்தினால இந்த ஸ்டாக் கடந்த 5 நாளா லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கதாகவும் செய்தி சொல்லப்படுது. இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போதைக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு இதோட ஃபண்டமெண்டல் அனலிஸை ஸ்கிரீனர் மூலியமா நம்ம பார்க்கலாம். இப்ப வாங்க பார்க்கலாம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அது பிஎஸ்ல போய் பார்க்கலாம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் 68.14 இருக்கு. இபிஎஸ் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் பிஇ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது.
ப்ரைஸ் டு சேல்ஸுமே அதிகமாக இருக்குது. 107.09 ரொம்ப அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ பரவாயில்ல, டெப்ட்டு பரவாயில்ல, ROE 1.28, ROCE 1.42 பரவாயில்ல. ஆனால் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டுமே டிக்ளைன் ஆகிருக்கு. சேல்ஸு டிக்ளைன் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் டிக்ளைன் ஆகிருக்கு. சார்ட்டில் போய் பார்த்தோம்னா கடந்த 1 மந்த்தில் 5 நாளாக வந்து லோயர் சர்க்கியூட் தான் அடிச்சிருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போதைக்கு புதுசாக வாங்குறவங்க கன்சிடர் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். முதலே ஹோல்டிங் வச்சுருக்கவங்க கொஞ்சம் பாதி ஷேரை விற்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் செஷனில் நான் ஒரு 3 ஸ்டாக் வாங்கினேன். அந்த 3 ஸ்டாக்கையும் ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பற்றி பார்க்கலாம். முதலாவதா நான் வாங்கின ஸ்டாக் என்னன்னா பிபிசிஎல். இந்த பிபிசிஎல் கம்பெனி வந்து ஒரு க்ரூட் ஆயில் கம்பெனி. இது ஒரு பிஎஸ்யூ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிட்டல், அதோட முதல் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோனா 1,27,216 கோடி. இதை பிஎஸ்ல போய் நம்ம இப்போ கம்பேர் பண்ணுவோம். பிபிசிஎலோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, 133.41 இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டு சேல்ஸும் பரவாயில்ல, 0.28 இருக்கு. இவி பை எபிட்டாவும் பரவாயில்ல. இவி பை எபிட்டா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 3.29 இருக்கு. புக் வேல்யூ பரவாயில்ல, டெப்ட்டு பரவாயில்ல, ROE 6.34 இருக்குது, பரவாயில்ல. இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் சேல்ஸுமே கம்மியாக தான் இருக்குது. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் இருக்குது. 8,444 3,181 இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து நல்லா இருக்கு. அதனால நான் இந்த ஸ்டாக்கை வாங்கினேன். இந்த ஸ்டாக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு 10% 15% வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்காம இறங்கினாலுமே இந்த ஸ்டாக்கை வந்து ஆவரேஜ் பண்ணி நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டாக் பார்க்க போகிறது என்னன்னா TV18. TV18 வந்து இது ஒரு டிவி சேனல் கம்பெனி. இது ஒரு ரிலையன்ஸோட சப்சிடரி கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 8,383 கோடியாக இருக்கு. இதை பிஎஸ்ல போய் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதோட பிஇ வந்து அதிகமாக இருக்கு. எதனாலனா அதோட 4 குவார்ட்டரில் கடந்த 4 குவார்ட்டரில் 2 குவார்ட்டர் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. அதனால ட்ரைலிங் 12 மந்த்ஸில் வந்து மைனஸில் காட்டுது, -10 காட்டுறதுனால இதோட பிஇ வந்து நமக்கு வந்து அதிகமாக இங்கே வந்து காட்டுது. இதோட ப்ரைஸ் டு சேல்ஸும் பரவாயில்ல, 1.04 இருக்கு. புக் வேல்யூ பரவாயில்ல, டெப்ட்டு பரவாயில்ல, ROE 2.46, மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் பரவாயில்ல. பிஇ தான் ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. எதனாலனா அவங்க 2 குவார்ட்டர்ஸாக வந்து லாபம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. அதனால வந்து ட்ரைலிங் 12 மந்த்ஸில் வந்து மைனஸில் காட்டியிருக்கிறதுனால நமக்கு வந்து பிஇ வந்து அதிகமாக இருக்கு. இந்த ஸ்டாக்குமே அதோட ஹையான 68.7லேருந்து 48.9 இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து இறங்கி இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்குமே ஒரு 10லேருந்து 12% வர வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக் என்னன்னா ராஷ்டிரியா கெமிக்கல்ஸ். ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட் வந்து இதுவுமே ஒரு பிஎஸ்சி கம்பெனி தான். இது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 7,133 கோடியாக இருக்கு. இதை வந்து பிஎஸ்ல போய் நம்ம கம்பேர் பண்ணுவோம். பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இதோட பிஇ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு, 36.54 இருக்கு. மற்றதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அவ்வளோதான். ப்ரைஸ் டு சேல்ஸு பரவாயில்ல, இவி பை எபிட்டாவும் பரவாயில்ல. புக் வேல்யூ வந்து 1.52 இருக்கு. டெப்ட்டு பரவாயில்ல, ROE 21.19 இருக்கு. இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்தோம்னா குவார்ட்டர் ரிசல்ட்டுமே சேல்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு போன குவார்ட்டரோட விட. நெட் ப்ராஃபிட்டும் டிக்ளைன் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ஹையான 190லேருந்து இப்போ 129 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த
இந்த ஸ்டாக்குமே அன்னைக்கு 15ஆம் தேதிக்கு பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்ததுனால நான் இந்த ஸ்டாக்கு வாங்கினேன். இந்த ஸ்டாக்கு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். இந்த 3 ஸ்டாக்குமே ஸ்விங் ட்ரேடிங்க்கு செய்ய வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நமக்கு மார்க்கெட் இந்த இறங்குச்சுன்னா இந்த 3 ஸ்டாக்குமே நம்ம ஆவரேஜ் பண்ணி வச்சு வெயிட் பண்ணோம்னா ஏற வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த ஸ்டாக் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.